கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஜெபத்தை பார்க்கும்படி வாஞ்சியோடு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இப்போது கடன் தொல்லைகள் இருக்கலாம். என் அன்பு சகோதரியே, மீள முடியாத கண்ணீரோடு, கடன் தொல்லையோடு, துக்கத்தோடு, பலவிதமான போராட்டத்தின் மத்தியில் சாவா வாழ்வா என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு பேச போகிறாருமா. கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டு பிஸ்னஸை இழந்துட்டு, பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு, தொழிலில் நஷ்டப்பட்டு கண்ணீரோடு கலங்கி கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு கர்த்தர் உன்னோடு ஆண்டவர் பேச போகிறாருப்பா. இந்த ஜெபம் என்பது என்ன என்பதை முதல்ல உங்களுக்கு விளக்குறேன். இந்த யூடியூப்பில் நீங்கள் பார்க்குற எல்லா மெசேஜ் என்னுடைய சேனலுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். அதில் இருக்கிற எல்லா மெசேஜ் எடுத்து பாருங்கள். முழுக்க முழுக்க இந்த கடன் பிரச்சனைக்காக ஜெபிக்கிற மெசேஜாகவே இருக்கும். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மெசேஜ் கொடுக்க ஜெபம் பண்ண ஆண்டவர் ஊழியக்காரர்கள் வச்சுருக்கிறார். எனக்கு ஆண்டவர் தந்த ஊழியம் என்ன பார்த்தீங்கன்னா, கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும், ஆலோசனை கொடுக்கணும், அவங்கள தைரியப்படுத்தணும். குறிப்பாக தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள ஜெபத்தில் விசுவாசத்தில் மீட்டெடுக்கணும். இப்படிப்பட்ட ஒரு பாரமான ஊழியத்தை அடியனுக்கு கர்த்தர் தந்தபடியால் பரலோகத்தின் தேவனை மறுபடியும் நான் நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடன் தொல்லை அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமாக நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா மனுஷனுக்கு இந்த பொருளாதார கஷ்டம் என்பது ஏற்றுக்கவே முடியாது. அவனால் அதை தவிர்க்கவும் முடியாது, அதை ஏற்றுக்கொள்ளவும் அவனால் முடியாது. ஏன்னா பொருளாதாரம் முடங்கி போச்சு, இதனால் இவன் குடும்பத்தை நடத்த, பிள்ளைகளை வழிநடத்த, பிஸ்னஸ் பண்ண அந்த மனுஷன் கடன் வாங்குவானால் குறித்த நேரத்துக்கு அந்த கடன் அவனால் கட்ட முடியலன்னா அவனுடைய ப்ராப்ளம் பெரிய ப்ராப்ளமாக மாறிடும். அதனால் நான் ரொம்ப பாரத்தோடு கூட உங்களுக்கு ஆண்டோடைய வார்த்தையை சொல்லி உங்களை தைரியப்படுத்த தேவ சமூகத்தில் இருந்து உங்களோடு பேச வாஞ்சிக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் மனசை கொஞ்சம் தைரியப்படுத்தி வச்சிங்க. உங்களுக்கு இப்போது கடன் பிரச்சனை. கடன் எப்படி ஆச்சுன்னு நான் சொல்லட்டுங்களா? நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டுருக்கு. மறுபடியும் அந்த பிஸ்னஸுக்கு பொருள் வாங்கி போட்டு வியாபாரம் பண்ணலான்னு நினச்சா கூட உங்களுக்கு கடனுக்கு கூட உதவி செய்ய ஆள் கூட கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் தயவுசெய்து மனசில் தைரியத்தை இழந்துடாதீங்க. ஒருவேளை நீங்கள் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு, பிள்ளைகளை காலேஜ் சேர்த்து பெரிய பெரிய படிப்பெல்லாம் நீங்கள் படிக்க வச்சதால் கடன் தொல்லையில் சிக்கியிருந்தால் தொடர்ந்து மெசேஜை பாருங்கள். இன்னும் இந்த மேரேஜ் பண்ணி கொடுத்த காரியங்களை கவனிக்கும் போது தாய் தகப்பன்னு பார்த்திங்கன்னா பிள்ளைகளை மேரேஜ் பண்ணிவிட்டு அதனால் கல்யாண கடத்தை வாங்கிட்டு பயங்கர பாதிக்கப்பட்டு வயசான காலத்தில் அந்த கடனை எப்படி கொடுப்பேன், எப்படி அடைப்பேன், கஷ்டப்பட்டு பிள்ளைங்களை கடனை உடனே வாங்கி கரை சேர்த்துட்டேன், ஆனால் அந்த கடன் அடைக்க வழி இல்லைன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தால் உங்களுக்கும் இந்த வார்த்தை ரொம்ப பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். நீங்கள் சங்கீதம் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துங்க. இந்த 37ஆம் அதிகாரம் 1லேருந்து அப்படியே நீங்கள் வாசித்து வாங்க. அப்படியே பல விதமான ஆசீர்வாதங்களை நீங்கள் இங்கே பார்த்துக்கினே வரலாம். நிறைய சத்தியத்தையும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஒரு நீதிமானுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் துயரங்கள் அவன் பாதிக்கப்படுவான் என்பதை கர்த்தர் தெளிவாக பேசினே வர, அந்த நீதிமானுடைய வாழ்க்கையில் எவ்வளோ துன்பங்கள் துயரங்கள் அவன் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தான், கர்த்தர் அவனுக்கு எப்படி ரட்சிப்பு தந்தார், ஆசீர்வாதம் தந்தார்னு பல ஆழமான சத்தியங்கள் ஒவ்வொரு வசனத்திலையும் பரிசுத்த ஆவியானவர்கள் பதிவு செய்யப்பட்டு. உங்களுடைய கடன் பிரச்சனைக்காக நீங்கள் சங்கீதம் 37 ஃபுல்லாக எடுத்துங்க, ஃபுல்லாக வாசிங்க. ஆண்டவர் பாருங்கள் எப்படி சிறையிருப்பெல்லாம் மாற்றுறாரு, உங்கள் வெக்கத்தை எப்படி மாற்றுறாரு, உங்கள் அவமானத்தை எப்படி மாற்றுறாரு, துன்மார்க்கனுடைய கையிலிருந்து உங்களை ஆண்டவர் எப்படி ரட்சிக்கிறாரு. இந்த உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கர்கள் கொஞ்ச காலம் ரொம்ப செழிப்பாக சந்தோஷமாக இருப்பாங்க, அதெல்லாம் கூட ஆண்டவர் பைபிளில் எழுதி வச்சுருக்கிறார். நீங்கள் நினைப்பீங்க, நான் நீதிமானாக இருந்தேன், மனைவி பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணல, குடும்பத்துக்கு துரோகம் பண்ணலை, ஆனால் திடீர்னு எனக்கு கடன் சுமையாச்சு, பிஸ்னஸில் லாஸு, எனக்கு கொடுத்து உதவி செய்ய யாரும் இல்லை, இப்போது கடன் தொல்லையில் மாட்டியிருக்கிறேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, அநிய அக்கிரமம் செய்கிறவங்களாம் நல்லா இருக்கிறாங்க, வட்டி தொழில் செய்கிறாங்க, அவங்க வீடு வாசலாம் கட்டின்னு நிறைய நகைகளை வச்சுக்கணும், காரு பங்களாவோடு சந்தோஷமாக இருக்கிறாங்க, ஆனால் நான் கண்ணீரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப ஆதங்கத்தோடு, பயங்கர குழப்பத்தோடு, ரொம்ப டிப்ரெஷனோடு, ரொம்ப
ரொம்ப மனக்கவலையோடு கூட நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் ஆவியானவர் என்னை கொண்டு இன்றைக்கு உங்களோடு பேசுவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். உண்மையிலே நீங்கள் என்னை சொந்த சகோதரன் நினச்சிங்களா, இந்த மெசேஜை ஃபுல்லாக பாருங்கள். அந்த மெசேஜை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்தில் கதறி அழணும். உங்களுக்கு எவ்வளோ லட்ச கடன், எவ்வளோ கோடி கணக்கில் கடன் இருந்தாலும் சரி, ஏசப்பா அந்த கடனை மாற்றுவார்னு நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் இருதயத்தில் விசுவாசம் இல்லைன்னா நான் என்ன தான் உங்களுக்கு ஜெபம் நடத்தினாலோ கவுன்சிலிங் கொடுத்தாலோ உங்களுக்கு அதிசயம் நடக்காது. இந்த வசனத்தை கேட்க கேட்க, வார்த்தையை கேட்க கேட்க உங்கள் இருதயத்தில் பெரிய ஒரு தைரியம், மனசில் ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே வருமானால், என் அன்பு சகோதரியே, கர்த்தர் உன்னை உன்னதவரை உயர்த்துவார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நோவாவுடைய சரித்திரத்தை நல்லா கவனிங்க. அந்த நோவாவுடைய சரித்திரத்தை நீங்கள் நல்லா ஆதியாகமம் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, நோவாவுடைய போட்டு ஒரு தண்ணீரில் அப்படியே மிதந்துன்னு இருக்கும். நல்லா கவனிங்க. நோவாவுடைய போட்டு, படகு, பேழை ஒரு தண்ணீரில் அப்படியே மிதந்துக்கினே இருக்குது. இப்போது அந்த போட்டுக்குள்ளே இருக்கிற நோவாவனா இப்படி யோசிச்சிருக்கலாம். எப்படின்னா, பல நாளாக பல மாதமாக இப்படி நம்ம தண்ணீரில் குடும்பமாக மிதந்துன்னு இருக்கிறோமே, நம்முடைய வாழ்க்கை அவ்வளோதான் போல். அவனுடைய சுயம் ஒருவேளை இப்படி கூட யோசித்து இருக்கலாம். அவன் யோசித்தான்னு சொல்ல வரல. நான் உங்களுடைய நம்பிக்கையை நான் புதுப்பிக்கணுன்றதுக்காக இதை சொல்ல வரேன். ஆனால் நல்லா அண்டர்லைன் பண்ணி பாருங்கள். இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்கள், மிருகங்கள் எல்லாமே செத்து போச்சு. நோவை மாத்திரம் அந்த பேழைக்குள்ளே இருக்கிறான். அதுவும் ஒரு நாள் 2 நாள் இல்லை, சில மாதங்கள் அந்த போட்டுக்குள்ளேயே நோவா, அவனுடைய குடும்பம், அவனுடைய மனைவி, பிள்ளைங்க, மருமகள்கள் எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க. அவ்வளோதான், தண்ணி பாட்டுன்னு பெருவெள்ளமாக இருக்குது. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதனும் செத்து போயிட்டாங்க. போட் அப்படியே மிதந்துக்கினே இருக்குது. இப்போ வாழ்க்கை அவ்வளோதான். தண்ணி அடிக்கிற பக்கம் போகணும், காற்று அடிக்கிற பக்கம் போகணும், அலை எப்படி அடிக்குது அந்த பக்கம் தான் நம்ம போகணும்னு சொல்லி அவனுடைய வாழ்க்கையும் அப்படியே திசை தெரியாமல் போயினே இருக்குது. ஆனால் அவனுக்கு ஒரு விஷயம் தெரியாது. அது என்ன பார்த்தீங்கன்னா, ஏசப்பா தண்ணீரில் தத்தளிச்சுன்னு இருக்கிற என்னுடைய ஃபேமிலியை, என்னுடைய குடும்பத்தை அரராத்து மலையில் கொண்டு போய் நிறுத்தி அந்த மலையில் நம்ம குடும்பத்துக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை கூறுவார் என்பது நோவாவுக்கு தண்ணீரில் மிதக்கும் போது தெரியாதுங்க. அவனுடைய நம்பிக்கை என்ன பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் போட்டை ஆயத்தம் பண்ண சொன்னார், உள்ளே நம்மளை விட்டுட்டு கதவை அடைச்சார், ஒரு நாள் திறப்பார்ன்ற நம்பிக்கை அவனுக்கு இருக்குது. மற்ற எதையும் அவன் யோசிக்கலை. ஒருவேளை அவன் இப்படி யோசித்திருந்தால் கூட அவனுடைய வாழ்க்கை எப்படி மாறன்றதை அவன் சிந்திக்கலை. ஆனால் கர்த்தர் செயல்படுத்துகிறேன். என்ன பார்த்தீங்கன்னா, தண்ணீரில் மிதந்திருந்த அவனை மலை மேலே கொண்டு போய் ஆண்டவன் நிறுத்தி ஆசீர்வாதங்களை கூறும்போது, என் அன்பு சகோதரியே, உன்னோட வாழ்க்கை கூட ஒரு தண்ணீரில் மிதந்து கொண்டு இருக்கிற கப்பலுடைய வாழ்க்கையாக திசை தெரியாமல் காற்றடிக்கிற பக்கம், அலை அடிக்கிற பக்கம் நீயும் அப்படியே திசை தெரியாமல் கலங்கி கொண்டு கண்ணீரோடு தவித்து கொண்டு இருக்க. அரராத்து மலையில் இருக்கிற பிளஸ்ஸிங்கை உனக்கு ஆண்டவர் தருவார். நிச்சயமாக என் அன்பு சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை ஒரு அரராத்து மலையுடைய ஆசீர்வாதமான வாழ்க்கையாக மாறும். ₹1 கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவாருமா. இருதயத்தில் விசுவாசம் வைங்க. உலகத்தில் இருக்கிற அநியாயக்காரையும் அக்கிரமக்காரனையும் பாவம் செய்யணும்னு நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் இப்போ சுத்தமாக இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இந்த கடன் தொல்லை பிரச்சனை தான் இருக்குது. அப்படியே அலை அடிப்பது போல், கடல் கொந்தளிப்பது போல், திசை தெரியாத ஒரு படகு போல் அப்படியே உங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் மேல் நினைவாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை அந்த கடன் பிரச்சனை தூக்கி எடுப்பார். ஓகேங்களா? இப்போது நோவாவை கொஞ்சம் நம்ம கவனித்தோம். அப்படியே ஆவியிலே உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் அப்படியே சிந்திச்சு இப்போது கர்த்தர் பக்கம் வந்திருக்கிறீங்க, விசுவாசத்தில் வந்துட்டீங்க. இப்போ 37ஆம் சங்கீதத்தை நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கு வாங்க. இந்த 37ஆம் சங்கீதத்தில் 39 கவனிங்க. அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள், அறுப்புண்டு போவதே துன்மார்க்கருடைய முடிவு. அடுத்த 39 நீதிமான்களுடைய இரட்சிப்பு கர்த்தரால் வரும், இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலம். ஆண்டுடைய நாமம் மைப்படட்டும். இக்கட்டு காலம். இப்போ உங்களுக்கு இக்கட்டு காலம். கடன் அடைக்க முடியல, லோனை கட்ட முடியல,
இந்த மாதம் வந்து இந்த வீட்டுடைய பொருளாதாரத்தை நீங்கள் சமாளிக்கணும்னா 10 இடத்துல கடன் வாங்கி தான் ஆகணும். அப்படி ஒரு பயங்கரமான இக்கட்டு. வேறு வழி கிடையாது. அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யாரும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறதில்ல. நீங்களும் ஏற்கனவே பலமுறை கேட்டு தோற்று போயிட்டீங்க. இந்த உலகத்தில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்கன்ற பயங்கரமான கடைசி காலகட்டத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இப்போது ஆண்டோடைய வார்த்தையும் கூட அதே போல் தான் இருக்குது. இக்கட்டு, இது ஒரு இக்கட்டு காலம். அப்போ இக்கட்டு காலத்தில் யார் உங்களுக்கு அடைக்கலாமா இருப்பாங்க அப்படின்னு என் அன்பு சகோதரியே, நீ நல்லா இந்த வசனத்தை பாருமா. ஏசப்பா என்ன சொல்கிறாரு? இந்த இக்கட்டு காலத்தில் எந்த மனுஷனும் உனக்கு உதவி செய்ய மாட்டான், நான் தான் உதவி செய்ய முடியும் அப்படின்றத கர்த்தர் தெளிவாக காட்டுறார். ஏன்னா அன்றைக்கி நோவாவுக்கு ஒரு இக்கட்டு காலம். அவனை ரட்சிக்க, அவனை காப்பாற்றி, அவனுடைய போட்டை, அவனுடைய குடும்பத்தை அந்த மலை மேலே கொண்டு போய் சேர்க்கணும்னா யாரால முடியாது? ஆவியானவர்கள் மாத்திரம்தான் முடியும். அதனால தான் பாருங்கள், ஆண்டவர் அவனுக்கு அந்த ஜலத்தில் ஒரு பெரிய சோதனை கொடுத்து அப்படியே திசை தெரியாத படகு போல் அவனை அப்படியே அந்த தண்ணியில் மிதக்க வச்சு, தத்தளிக்க வச்சு, அதுக்கப்புறம் கொண்டு போய் மலை மேலே நிறுத்தி ஆசீர்வாதத்தை கூடுறேன். அதுபோல் இக்கட்டு காலம். இப்போ எனக்கு இக்கட்டு காலம், எனக்கு பண கஷ்டம், பொருளாதார கஷ்டம், ஏசப்பா எனக்கு கொடுக்கு உதவி செய்ய யாருமே கிடையாது, நீங்கள் தான் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீங்கள் தான் உதவி செய்யணும்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் அப்படியே மனதுருகி ஜெபிக்கிறீங்களோ அத்தனை பேருக்கு கர்த்தர் அடைக்கலமாக வெளிப்படுவார். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆண்டவரை மாத்திரம் நீங்கள் சார்ந்துருங்க. அப்போ கர்த்தர் உதவிகரத்தை உங்களுக்கு நீட்டுவார். உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாயிடும். இப்போ யாரும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. ஒரு அடைக்கலம் கொடுத்து உங்கள்கிட்ட அன்பு காட்டி உங்களை நலம் விசாரிக்க கூட யாரும் இல்லை. சாப்பிட வழி இல்லாமல் இன்னும் சில பேர் கடன் தொல்லையில் பயங்கர பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. உங்களில் சில பேருக்கு வந்து நல்ல சாப்பாடு, நல்ல துணிமணி, சொந்தமாக வீடு கூட இருக்குது. வாடகை வீட்டில் உட்காந்துக்கின்னு பெண் பிள்ளைகளை வச்சுக்கின்னு கடனை அடைக்க முடியாமல், கடனை கட்ட முடியாமல், பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் கூட வாங்க முடியாமல், ஒரு பால் பாக்கெட் வாங்க முடியாமல் எத்தனையோ ஃபேமிலி இன்றைக்கி கடன் தொல்லையில் மாட்டிக்கின்னு கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்குது. ஆனால் 150 பேருக்கு நல்ல ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்திருக்கிறாரு. சொந்த வீடு இருக்குது. ஏதோ கடனை உடனே வாங்கி அப்படி இப்படி சமாளித்து உருட்டி புரட்டி ஏதோ ஒன்று குடும்பம் நடந்துன்னு இருக்குது. ஆனால் இதில் 150 பேருக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கண்ணீர் தான். அவங்களுக்கு உதவி செய்ய யாரும் கிடையாது, ஹெல்ப் பண்ண யாரும் கிடையாது. பயங்கரமான இக்கட்டில் இந்த கடன்காரன், லோன்காரன், பேங்க்காரன் இவங்களாம் கொடுக்குற ப்ரெஷரில் நம்ம ஏன்டா இருக்கணும், செத்துடலாம், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும் போல் அப்படின்னு சொல்லி அப்படியே வாழ்க்கையோட கடைசி எண்டில் வந்து நிறைய பேர் அப்படியே கதறி கொண்டு இருக்கிறாங்க. அப்படியே கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு கடன் தொல்லை இருந்தால் கூட நீங்கள் மற்றவருடைய கடன் தொல்லைக்காக ஜெபம் பண்ணுங்க. யோபுடைய உடம்பை முழுவதும் புண்ணுங்க. ஆனால் என் அன்பு சகோதரி அவன் என்னம்மா செஞ்சான்? அவனுடைய உடம்புல இருக்கிற புண்ணை அவன் பார்க்காம தன்னுடைய சிநேகிதருடைய சிறையிருப்பு மாற அவன் ஜெபம் பண்ணுறான். இப்போ ஏசப்பா பார்க்குறாரு, என்னடா யோபு இவ்வளோ புண்களோடு இருக்கிறான், மற்றவர்களுக்காக அவன் பரிந்து பேசுகிறானே, இவனை ஆசீர்வச்சிடலான்னு ஆண்டவரை யோபு ஆசீர்வச்சிட. நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையை நீங்கள் பார்க்குறீங்க. உங்களுக்கு ஒரு 5 லட்சம் இருக்குன்னு வச்சுங்க. இது பெரிய பாரம், பயங்கரமான பயத்தை, திகிலையும் உண்டாக்குது உங்களுக்கு. உண்மையிலே அந்த ஃபீலிங் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? 5 கோடி ரூபா கடன் தொல்லை இருக்கிறான் பார்த்தீங்களா, அவனை நீங்கள் பார்க்கணும். எனக்காவது 5 லட்சம், அவனுக்கு 5 கோடி இருக்குது. அவனே உயிரோடு இருக்கும்போது நாயா சாகணும்? நல்ல கௌனிகமாக என் அன்பு சகோதரி, உனக்குள்ளே கடன் சுமையினால் தற்கொலை எண்ணம் இருந்தால் ஏசப்பா உன்னோடு பேசுகிறாருமா. நீ என்னுடைய சொந்த சகோதரி போல் நினச்சி கர்த்தருடைய வார்த்தையே என் அன்பு சகோதரி உனக்கு சொல்கிறேன். ஒருவேளை 5 லட்சம் உனக்கு கடன் இருக்குது, நம்ம ஏன் இருக்கணும்? இன்றைக்கே செத்துடலாம், ஏதோ மருந்து கந்த வாங்கி ஏதோ ஒரு கயிறை போட்டு நம்ம உயிரை மாச்சிக்கலான்னு சொல்லி ஒருவேளை தவறான முடிவு எடுத்துட்டு தவறான ஒரு எண்ணத்தோடு இருப்பாயானால் கர்த்தர் உன்னோடு பேசுகிறாருமா. இன்னொரு மனுஷனுக்கு 5 கோடி இருக்குது, அவன் உயிரோடு தானே இருக்கிறான்னு கர்த்தர் காட்டுறாரு. புரியுதா நான் சொல்லுது உங்களுக்கு? அப்போ நீங்கள் ஏன் சாகணும்? நீங்கள் ஏன் செத்து உங்கள் ஆத்மா ஏன் நரகத்துக்கு போகணும்? இதுக்கு ஆண்டவர் உங்களுக்கு ரட்சிப்பு தந்தார். 5 லட்சம் கடத்தை 5 நிமிஷத்தில் கர்த்தர் கொடுக்க வைப்பார். எந்த கையில் நீங்கள் கடன் வாங்கினீங்களோ அதே கையில் வட்டி அசலும் சேர்த்து கொடுக்குற அளவுக்கு ஆண்டவர் அதிசயம் பண்ணுவாருமா. சங்கீதம் 37 ஃபுல்லாக வாசிங்க.
அதில் நான் காண்பித்த அந்த வசனத்தை நல்லா பாருங்கள். இக்கட்டு காலத்தில் அவரே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடுத்தது 40வது வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை விடுவிப்பார். என் அன்பு சகோதரியை, மன ஊர்க்கத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுமா. பல நாளாக பல வருஷமாக நீ இந்த கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணி மனசு உடைஞ்சி கண்ணீரோடு கூட நீ இருக்கலாம். கர்த்தர் புது வழியை உனக்கு திறப்பாருமா. புதிய பாதையை கர்த்தர் காட்டுவார். புதிய ஒரு பிஸ்னஸை கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்தி தருவார். ஆச்சரியமான வருமானத்தை கர்த்தர் கையில் தருவார். அப்போ யோசிப்ப, ஐயோ நம்ம அவசரப்பட்டு 5 லட்சம் கடத்துக்காக தற்கொலை பண்ணி சாவலான்னு பார்த்தோமே, இப்போ ஆண்டவர் கோடிக்கணக்கில் கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி தேவனுடைய நாமத்தை நீ புகழ்கிற காலம் ஒரு காலம் வரும். யோசப்பை எடுத்து பாருங்கள். ஒரு குழியில் தூக்கி போடுறாங்க. அவனுக்கு அப்போ என்ன வயசு? 17 வயசு. அவன் குழியில் கிடக்கிறான். குழியிலிருந்து ஓன்னு கத்துறான். தெரியல உங்களுக்கு அந்த சரித்திரம்? யோசப் என்கிற ஒரு சிறுவன், 17 வயசுன்னு சொன்னால் ஒரு சிறுவன், அவன் மைனர் ஆகாத ஒரு பையன். அவனை சொந்த சகோதரர்கள் 10 பேர் வெறும் குழியில் வந்து தள்ளிட்டாங்க. தோத்தான் என்ற இடம்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல வெறும் குழியில் அவனை தள்ளிட்டாங்க. இப்போ அந்த குழியிலிருந்து அவன் கூக்குரல் இடுறான், என்னை காப்பாற்றுங்க கத்துறான். அந்த குழியிலேருந்து அவன் சத்தமிடுவதுக்கு, அதாவது அவன் சத்தமிடும்போது மேலே இருக்கிற 10 அண்ணன்கள் என்ன செய்கிறாங்கன்னா உட்காந்து நல்லா சாப்பிட்டுக்கிறானுங்க மேலே. நீங்கள் பைபிள் எடுத்து பாருங்கள், அந்த சரித்திரம் தெளிவாக எழுதப்படுது. இவன் குழியில் இருக்கிறான். அந்த குழி வந்து வெறும் குழியாக இருக்குது. அங்கே ஒன்றுமே கிடையாது, வெறுமை தான் இருக்குது. அங்கே தண்ணி கிடையாது, ஆகாரம் கிடையாது, மேலே அவனை தூக்கி விட ஆளும் கிடையாது. அவன் பாட்டுன்னு என்னை காப்பாற்றுங்கன்னு யோசப்பு 17 வயசில் கத்தின்னு இருக்கிறான். இறக்கமே இல்லாத மேலே 10 அண்ணன்மார்கள் என்ன செய்கிறாங்க? சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கிறானுங்க. இந்த அழுகுரலை, இந்த கூக்குரலை யார் கேட்டா? யோசிச்சுப்பார். கர்த்தர் கேட்டார். ஆண்டவர் தான் அவனுக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் அவன் மேலே ஒரு நோக்கம் வச்சிட்டாரு. அதனால் சொப்பனத்தில் கர்த்தர் அவனுடைய எதிர்காலத்தையும் அவனுடைய வாழ்க்கையும் தெளிவாக ஆண்டவர் படம் போட்டு காட்டிட்டார். தரிசனத்தோடு ஆண்டவர் வெளிப்பாடு தந்துட்டார். கதிர்கட்டில் காட்டுறாரு. அந்த வானத்தின் நட்சத்திரங்களை ஆண்டவர் காட்டி உன் வாழ்க்கை இப்படி தான் ஜொலிக்க போதுன்னு காட்டுறாரு. ஆனால் சோதனை பாருங்கள், அவன் கண்ட தரிசனத்துக்கும் சொப்பனத்துக்கும் சம்மந்தமில்லாத ஒரு பாதையில் கர்த்தர் அவனை கொண்டு போகிறார். வெறும் குழியில் கத்தின்னு இருக்கிறான். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த வெறும் குழியிலிருந்து தூக்கி எடுத்து எகிப்து தேசத்துக்கே யோசப்பை ராஜாதி ராஜாவாக ஆண்டவர் உயர்த்திருக்கிறார். பெரிய ராஜாவாக ஆண்டவர் உயர்த்திருக்கிறாருங்க. இன்றைக்கி வேணால் கடன் தொல்லையில் நீங்கள் வெறும் குழியில் தள்ளப்பட்ட ஒரு யோசப்பு போல் கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கலாம். அல்லது நோவா போல் பெரு வெள்ளத்தில் சிக்கிக்கின்னு போட்டு திசை தெரியாமல் போகிற மாதிரி உங்கள் வாழ்க்கை போயின்னு இருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏசப்பா உங்களை விடுவிப்பார். சங்கீதம் 37:40 படி நீங்கள் விடுவிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. கடனே இல்லாத அளவுக்கு அவரை நம்புகிற அவருடைய ஜனங்களை ஆண்டவர் துன்மார்க்கருடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிப்பார். நீங்கள் நினைப்பீங்க, ஆண்டவரே நான் எவ்வளோ நாளாக வட்டி கட்டுவேன், கையில் ஆண்டவரே வருமானமே தங்க மாட்டேன், இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, வர வருமானம்லாம் கடத்தை கட்டிட்டு வீட்டில் நிம்மதி இல்லை, மனைவி பிள்ளைகளோடு சந்தோஷமாக வாழலாம் பார்த்தா 10 ரூபாய் இல்லை ஆண்டவர் சொல்லி எத்தனையோ பேர் கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கு. வெறுங்கோழியில் எப்படி யோசப்பு ஓன்னு கத்துறானோ அதுபோல் நீங்கள் கூக்குரல் இட்டுக்கணும், கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கலாம். உங்களை தூக்கி எடுக்கிற கரத்தை இன்றைக்கி ஆண்டவர் வெளிப்படுத்துவார். நான் உங்களுக்காக செபிக்க போகிறேன். உங்கள் கண்களை மூடு. இந்த சங்கீதம் 37 நான் காண்பித்த ஆதியாகம புஸ்தகத்தில் நோவாவுடைய வாழ்க்கை சரித்திரம், நான் காண்பித்த யோசப்புடைய அந்த வெறுங்குழியுடைய சரித்திரம், எகிப்து தேசத்தில் அவன் ராஜாவாக ஆண்டவரை உயர்த்தின சரித்திரம் எல்லாம் அப்படியே தியானம் பண்ணு. எஸ்அப்பா என்னையும் உயர்த்துங்க ஆண்டவர். ஆண்டவர் எனக்கு இக்கட்டு காலத்தில் நீங்கள் தான் உதவி செய்யணும். உம்மை நம்பியிருக்கிற எனக்கு ஆண்டவரே ஆசீர்வாதங்களை தாங்கப்பா. ஏசப்பா என்னால் முடியல ஆண்டவரே, கடன் சாபக்கட்டு என்னை விட்டு விலகணும் ஆண்டவரே, தயவு செய்து எல்லாம் பாரப்படுங்க, வாயை தரங்க, என்னோடு சேர்ந்து நீங்கள் வாயை தரங்க. ஏசப்பா என் கடன் பிரச்சனை மாறணும், என் கடன் தொல்லை மாறணும்,
ஆண்டவரை பல இடத்துல வட்டிக்கு வாங்கிட்டேன், பல இடத்துல லோனை போட்டுட்டேன், பல பிரச்சனை பல உபத்திரத்தில் நான் சிக்கின்னு இருக்கிறேன். ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டவரே, என்னால் முடியல ஆண்டவரே. ஏசப்பா என்னுடைய சாபக்கட்டு உடையணும், என் கடன் தொல்லை மாறணும். இயேசுவின் நாமத்தில் ஒரு அபிஷேகம் ஒரு வல்லமை அனுப்பி ஏசப்பா என்னுடைய கடன் சுமையை நீங்கள் மாற்றணும்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் என்னோடு சேர்ந்து பரலோகத்தின் தேவனை துதிக்கிறீங்களோ, எத்தனை பேர் உங்களுடைய கஷ்டத்தை சொல்லி ஜெபிக்கிறீங்களோ, அத்தனை பேருக்கும் இந்த யூடியூப் மூலியமாக கர்த்தர் இந்த ஜெபத்தில் ஒரு அதிசயத்தை என் அன்பு சகோதரியை என் அன்பு சகோதரியை கர்த்தர் செய்ய போறாரு. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் ஆண்டவரே, ஆண்டவரே இந்த மெசேஜை பார்த்த ஆண்டவரை கேட்ட எல்லாரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீங்கள் ஆசீர்வதிக்க போறீங்க நான் விசுவாசிக்கிறப்பா. என்னோடு கூட எல்லா கண்களை மூடுங்க. ஒருவேளை எங்கள் குடும்பமாக பிள்ளைகளோடு அல்லது ஒரு தம்பதி கணவன் மனைவியோடு கூட நீ உட்கார்ந்து கொண்டு இருந்தால் கூட எல்லா கண்களை மூடி தயவு செய்து ஜெபிக்க போகிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களை அதிகமாக நேசிக்கிறதான அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, தேவ சமூகத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ஒன்றுக்கும் தகுதியில்லாத என்னை கொண்டு ஆயிரமான ஜனங்களுக்கு ஆண்டவர் இந்த கடன் தொல்லையிலே பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு சுவிசேஷம் பேசுகிற பெரிய தெய்வமே, நீர் மாத்திரமே சிறையிருப்பை மாற்ற வல்லமுள்ளவராக இருக்கிறீரப்பா. இப்போது ஆண்டவரை கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருக்கிற என் அன்பு சகோதரிக்காக என் அன்பு சகோதரமார்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். வியாபாரத்தில் நஷ்டப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு வியாபாரிகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. அவர்கள் வியாபாரத்தில் இனி விருத்தி அடைய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் அந்த கையிட்டு செய்கிற பிசினஸை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் அவர்களுடைய கையின் கிரிகளை அவர்களை சாப்பிடத்தக்கதாக ₹1 ஆண்டவர் வட்டி கட்டாதபடி சேனையில் கர்த்தர் அதிசயங்களை செய்வீராக. ஆண்டவரை பிள்ளைகளுக்கு திருமணம் செஞ்சுட்டு ஆண்டவரை பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு கண்ணீரோடு கதறி கொண்டு இருக்கிற முதிர் வயது உள்ள தாய்க்காக தகப்பனுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் அந்த கல்யாண கடனை எடுத்து போடுங்க, எஜுகேஷனுக்காக வாங்கின கடத்தை எடுத்து போடுங்க. இதர கடன்கள் எதுவும் இருந்தாலும் ஆண்டவரே, வீடு கட்டி ஆண்டவர் கடன் ஆயிட்டு ரொம்ப கண்ணீரோடு இருப்பார்கள், அந்த கடத்தையும் கர்த்தர் மாற்றி அதிசயங்களை அற்புதங்களை தேவாதி தேவன் ஒவ்வொருவருக்கு செய்வீராக. ஏசப்பா நீங்கள் உதவி செய். சங்கீதம் 37ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இக்கட்டு காலத்திலே அவரே அவர்களுக்கு அடைக்கலம் எழுதப்பட்டார். அவர்கள் அவரை நம்பி இருக்கிறாங்க, அவர்களை அவர் விடுவிப்பார் ரட்சிப்பார் என்று எழுதப்பட்டது. துன்மார்க்கருடைய கையிலிருந்து ஜனங்களை தூக்கி எடுப்பீங்கன்னு எழுதப்பட்டதுப்பா. இந்த வேத வசனம் இன்னைக்கு நிறைவேறிட்டு ஆண்டவரே, யூடியூப் மூலியமாக நீ தந்த இந்த ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த ஜெபத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த 100வது எபிசோடை ஆண்டவர் பேசுவதற்கு ஜெபிப்பதற்கு கர்த்தர் அடியனுக்கு பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்து. தொடர்ந்து ஆண்டவரே இந்த மெசேஜையும் ஜெபத்தையும் பார்த்த யாவரையும் ஆசீர்வதித்து அவர்கள் ஃபோன் பண்ணி பாஸ்டர் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டேன், கடனே இல்லாத அளவுக்கு ஏசப்பா அதிசயம் செஞ்சிட்டார்னு ஜனங்கள் சாட்சி கொடுக்கணும், என் சகோதரிகள் சாட்சி கொடுக்கும், என் சகோதரமார்கள் சாட்சி கொடுக்கும். அப்படிப்பட்ட அதிசயத்தை காட்டி தேவநாமம் அந்தந்த பகுதியில் அந்தந்த பட்டணத்தில் அந்தந்த கிராமத்தில் மகிமைப்படத்தக்கதாக நான் ஜெபிக்கிறேன். ஒன்று கூட எங்களை தாழ்த்தி வறுமையாகும். எல்லா துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஏற்று இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காட் பிளஸ். உங்களுக்கு ஜெப உதவி தேவைப்படுமானால் என்னுடைய ஃபோன் நம்பர் ஸ்க்ரீனில் போடுறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தெரியப்படுத்தலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. காட் பிளஸ். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.